Hello friends, Assalamu alaikum. This video is sponsored by Mood e-shopping. Friends, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை வரலாறு பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்பு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபிரௌன் தன்னோட மனைவி ஆசியா கேட்டனால மூசா நபியை வளர்க்கறதுக்கு ஒப்புக்கொள்வான். அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசியா நாயகி எல்லாரிடம் பேசி கொண்டிருப்பார்கள். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மூசா நபியோட சகோதரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் இருக்கிறாங்க, நான் அவங்களிடம் கூட்டு செல்லலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபிரௌனோட மனைவி சரின்னு சொல்லிட்டு அவங்களோட போவாங்க. கடைசியாக மூசா நபியிடம் தாயாரிடம் தான் அந்த சகோதரி கூட்டு வந்துப்பாங்க. தன்னுடைய குழந்தையை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுவாங்க. மகிழ்ச்சியோடு தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க டெய்லியும். ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை முழுசாக வளர்த்தது ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். மூசா நபிக்கு வாலிப வயது வருது. அவங்க ரொம்ப பலமுள்ள ஒரு ஆணாக இருக்கிறாங்க. அவங்க சாலையோரமாக போகும்போது இருவர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க பனு இஸ்ரவேலர் கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தரை ஃபிரௌனோட ஆட்கள் அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் அவங்கள சமாதானப்படுத்தும் விதமாக ஏன் அடிக்கிறான்ட்டு ஒரு அடி தான் அடிப்பாங்க ஃபிரௌனோட உள்ள ஆட்களை. ஆனால் அவங்களோட பலத்தின் காரணமாக அந்த ஆள் அந்த இடத்துலேயே விழுந்து மரணித்து விடுவான். நாம் சாகடிக்கணுன்ட்டு அடிக்கலையே, இவன் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இதே மாதிரி அடுத்த நாளும் அதே அந்த பனு இஸ்ரவேலர்கள் கூட்டத்தில் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தானே, அதே ஆள் இன்னொரு ஆளோட சண்டை போட்டுட்டு இருப்பான். இவருக்கு அப்போ வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் அவங்க சண்டையை தடுக்க மாட்டாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போது அந்த பனு இஸ்ரவேலர்கள் கூட்டத்தில் இருக்கிறவன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து விடுவான். பார்த்துட்டு நீ இன்றைக்கி என்ன சாகடிச்சிருவியா, நேற்று அவங்கள அப்படி பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வார்த்தையை விட்டுருவான். இதை கேட்ட ஃபிரௌனுடைய ஆள் ஃபிரௌனிடம் இந்த விஷயத்தை போய் சொல்லுவான், நம்ம விட்டு வைக்கக்கூடாது இவனை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டுட்டு ஃபிரௌனோட கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் மூசா நபியிடம் உங்களை சாகடிக்க திட்டம் போடுறாங்க, நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூசா நபியும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் தூரமாக ஒரு பாலைவனத்தை பார்க்குறாங்க. அங்கே நிறைய ஆட்கள் அவங்களோட பிராணிகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டு இருக்கிறாங்க. மூசா நபி தண்ணியும் குடிச்சிக்க மாட்டாங்க, சாப்பிட்டுக்கவும் மாட்டாங்களா. அவங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும். மரத்தின் கீழே போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு இரு பெண்மணிகள் ஓரமாக தன்னுடைய கால்நடைகளை வச்சுட்டு நிற்கிறத பார்ப்பாங்க. அவங்களிடம் போய் நீங்கள் ஏன் இந்த கால்நடைகளை நீங்கள் தான் வெளியே கொண்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, ஸோ நாங்கள் தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் போய் அப்போ கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுக்கலையான்னு கேட்கும்போது, அந்த ஆண்கள் கூட்டத்துக்கு மத்தியில் எங்களால் அவங்கள தாண்டிட்டு போக முடியாது, அதனால தான் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் மூசா நபி உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த கிணறுக்கு மேலே பூட்டி இருந்த ஒரு பாறை ஒன்று இருக்கும். அந்த பாறையை விளக்குறதுக்கே 10 பேர் தேவைப்படுவாங்க. ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒத்தவங்களாவே அந்த பாறையை விளக்கிடுவாங்க. ஸோ அந்த கால்நடைகளுக்கும் தண்ணி கொடுத்துட்டு அந்த பெண்ணிடம் அந்த கால்நடைகளை கொடுத்துருவாங்க. அந்த இரு பெண்களும் வீட்டுக்கும் போய் இந்த விஷயங்களை அவங்க தகப்பனார்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது அவங்களோட அப்பா அந்த ஆம்பளையை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளில் ஒருத்தவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த செய்தியை மூசா நபியிடம் எங்களுடைய வாப்பா அவங்கள கூப்பிடுறாங்கன்னு சொல்லும்போது ஒரு மரியாதையின் காரணமாக இவங்களும் அவங்களிடம் போகிறாங்க. போயிட்டு தனக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபிரௌனிடம் தப்பித்து வந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க, வளர்ந்தது எல்லாத்தையும். அப்போது நீங்கள் நல்ல காரியம்தான் பண்ணியிருக்கிறீங்க, அந்த கெட்ட அரசனிடம் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் என்னிடமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போது தன்னுடைய இரு மகளில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நாம் கால்நடைகளை இவங்ககிட்டே வளர்க்க கொடுக்கலாமே, இவங்க நல்ல பலசாலியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெரியவர் சொல்லுவார், ஆமாம், நீ எனக்கு ஒரு 8 வருஷமாக இந்த கால்நடைகளை நீ பரிமாறித்து அதை வளர்த்து நீ கொடுத்தா அப்படின்னா என்னுடைய இரு மகள்லேருந்து ஒருத்தவங்களை உனக்கு திருமணம் முடிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுப்பாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாமும் நான் 10 வருஷமாக உங்களுக்கு இதை வளர்த்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷங்களாக அந்த ஆம்பளையிடம் அங்கே தான் அந்த கால்நடைகளை வளர்த்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளும் தன்னுடைய மகள்லேருந்து ஒருத்தவங்களை திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு மூசா நபியோட வாழ்க்கையிலங்கிறத அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களிடம் விடை பெறுவது
உங்கள் முஜா. பாய் பாய்.